அது அனைவருக்கும் ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும். நாங்களும் மகிழ்ந்து நீராட வேண்டும், நீராடி மகிழ வேண்டும் என்னும் மறுபடியும் ஊராருக்காகவும் க்ஷேமத்தையும் பிரார்த்தித்து என்றும் எப்போது நீங்காமல் இருக்க வேண்டும்னு ஆண்டாள் ஆசீர்வதிக்கிற பாசுரம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஒன்னை நீ மிச்சம் வைக்காதே. பெருமாள் கொடுக்க ஆரம்பிக்கிறாரோ இல்லையோ, கொடுத்துட்டே இருப்பார். அவர் சட்டுன்னு கையை திருப்பி விட்டார்னா அதை போல மேகமே கையை திருப்பி விடாதே. கை கரத்தல், கரத்தல்னா மறைத்தல், கரத்தல்னா போதும்னு ஓய்ந்து விடுதல். அப்படி இல்லாமல் பெய்து கொண்டே இரு. ஒன்னு நீ கைகரவேல், ஆழி உள் புக்கு. சமுத்திரத்தினுடைய மேல இருக்கிற ஜலத்தை மட்டும் எடுத்துன்னு போனா போகாது, அடிவரைக்கும் போ. ஆழி உள் புக்கு, முகர்ந்து எல்லா ஜலத்தையும் எடுத்துனுடு. முகர்ந்து கொடு, ஆர்த்து சத்தம் போட்டுண்டு ஏரி ஆகாச பரப்படம்பலும் ஏரி ஆர்த்து ஏரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. அப்ப உன்னை பார்த்தா எவ்வளவு கருப்பா இருக்கணும் தெரியுமா? ஊழி முதல்வன், அதாவது சிருஷ்டின்முகனான சர்வேஸ்வரன், ஜகத்தை சிருஷ்டி பண்ண வேணுங்கிறதுக்காக பகவான் தன்னை தயார்படுத்திக்கிறார் இல்லையோ, அவர் தான் ஊழி முதல்வன். முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. அந்த பெருமானுடைய திருமேனி எப்படி கருப்பா இருக்குமோ அதே போல நீயும் உன் சரீரம் கருப்பாய். என நீருண்ட மேகம் கார் மேகம் கருப்பா இருக்குமோ இல்லையோ. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழி அம் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி. அம் தோளுடை மல்லாண்ட செண்டோள் மணிவண்ணன், காண்டகு தோள் அண்ணல் தென் நத்தியூரர். அவ்வெம்பெருமானுடைய தோளழகு எப்படி இருக்குமோ, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில் தோழச் சொல்லி, தோள்களிலே கை சொல்லி, கையிலே பிடித்திருக்கிற பாஞ்சஜன்யம் போலே சக்கரத்தை தெரிவிக்கிறாள். பாழியந்தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி. சுதர்சன சக்கரத்தை பார்த்தா கண்ணை பறிச்சுன்னு போற அளவுக்கு பளிச்சு பளிச்சுன்னு மின்றதொல்லியோ. கோட்டி சூரிய துல்லிய பிரகாசம். ஒரு கோட்டி சூரியர்களை ஒரு சேர எரித்தால் எவ்வளவு பிரகாசமா இருக்குமோ அதே போல பவே யுகபதுத்திதா. கண்ணன் கீதாச்சாரியன் தெரிவிக்கிறார், திவி சூரிய சஹசிரஸ்ய பவேத் யுகபதுத்திதா. 1000 சூரியர்கள் ஒரே சமயத்தில் ஆகாசத்தில் ஏறினா எப்படி இருக்கும்? இந்த ஒரு சூரியன் பளிச்சு நடிச்சாலே நம்மால தாங்கல. 1000 சூரியர்கள் ஒரு சேர எரித்தால் அப்படி மின்னல் வெட்டினா போலே சுதர்சன சக்கரம் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து இடக்கையிலே ஓங்கிற கோஷம், பாஞ்சஜன்யத்தினுடைய கோஷம் வலம்புரி போல் நின்று அதிர்ந்து. அப்ப இடி இடிக்கணும், மின்னல் வெட்டணும்னு அர்த்தம். சுதர்சன சக்கரத்தை போலே மின்னல் வெட்ட வேணும், பாஞ்சஜன்யம் முழங்குமா போலே இடி இடிக்க வேண்டும். ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து, தாழாதே சாருங்கமுதைத்த சரமழை போல். தாழாதே சாருங்கம் பகவான் கையிலே பிடித்திருக்கிற வில், உதைத்த சரமழை போல். எப்படி வில்லு வரிசையா அம்பு மழையா பொழியுமோ, பர்ஜன்ய தேவனே நீ அம்பு மழை பொழியாதே, தண்ணீர் மழை பொழிவாய். அம்பு மழை பொழிந்தால் உயிர்கள் போகும், தண்ணீர் மழை பொழிந்தால் உயிர்கள் வாழும். ஆக சாருங்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். உலகம் முழுக்க நீங்காத செல்வம் நிறைய வேணும் கீழே பிரார்த்தித்தாள். அனைவருக்கும் மழை நிரம்ப இருக்க வேணும் இப்பாசுரத்திலே பிரார்த்திக்கிறாள். இப்படி சாருங்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் பெய்திடாய். நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய். மார்கழி நீராட மகிழ்ந்துன்னு இருந்தாலும் நாங்கள் மகிழ்ந்து மார்கழி நீராடன்னு வச்சுக்கணும். இந்த மாதிரி மழை பெஞ்சிருக்கு, இனி நோன்பு நன்னா நடக்க போறது, நல்ல தருணம், நல்ல சகுனம் என்று நாங்கள் அனைவரும் மகிழ்ந்து மார்கழியிலே நீராட வேண்டும். நீராடினாத்தானே நோன்பு நோக்க முடியும். ஸ்நாத்வா புஞ்சீத்தான்னு சாஸ்திரம் சொல்றது. தீர்த்தமாட வேண்டும், பிற்பாடுதான் நாம் போஜனம் பண்ண வேண்டும். அப்ப தீர்த்தமாடுறதை 1, 2, 3 விட்டுட்டு 4ஆம் பாசுரத்துல சொல்லிட்டா. போஜனம் பண்றதை 30, 29, 28 விட்டுட்டு 27 சொல்லிட்டா. சாஸ்திரம் சொல்றது ஸ்நாத்வா புஞ்சீத, ஸ்நானம் பண்ணிட்டு போஜனம் பண்ணு. இப்ப ஸ்நாத்வாங்கிறது இங்க இருக்கு, மார்கழி நீராட மகிழ்ந்து. போஜனம் கூடார வெல்லும் சீர் பாசுரத்திலே முழங்க வழிவார கூடியிருந்து குளிர்ந்து. நல்ல சக்கர பொங்கல் சாப்பிட்றதை 27 வச்சுட்டா. திருப்பாவையில் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். இப்ப இங்க ஒரு கணக்கு இருப்பாருங்க, முதல்ல இருந்து 1, 2, 3 விட்டுட்டு ஸ்நாத்வா, கடைசியிலேருந்து 30, 29, 28 விட்டுட்டு புஞ்சீத. சாஸ்திரம் ஸ்நாத்வா புஞ்சீத. தமிழ குளித்து குடின்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அதனால நம்ம தீர்த்தமாடிட்டுத்தான் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற பழக்கம் நம்ம இடத்துல வரணும். ஏன்னா முதல்ல தளிகை பண்றதுக்கே தீர்த்தமாடணும். சாஸ்திரம் சாப்பிட்றதுக்கு தீர்த்தமாடுன்னு சொல்லிட்டு தளிகை பண்றதுக்குன்னு அது சொல்லலை. அதனால நாங்கள்லாம் அப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போறதுக்கு முன்னாடி குளிச்சுடுவோம்னா அது தப்பான பழக்கம். அதனால நாம தளிகை பண்ண ஆரம்பிக்கச்சேன்னு சொல்றேன்.
ஏன்னா அடுப்புலலாம் ஏத்திட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வர்றதும் பண்ணக்கூடாது. அடுப்புல ஏத்துறதுக்கு முன்னாடியே அவரவர்கள் தீர்த்தமாடி சுத்தமான ஆடையை தரித்து கொண்டு பகவன் நாமங்களை சொல்லி நித்தியானுசந்தான பாசரங்களை தொடங்கி சொல்லிக் கொண்டேதான் செய்ய வேண்டும். அதனால மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் என்று 4ஆம் பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். இன்றைக்காவது இன்றைய பாசுரத்தை பார்த்துட முடியுமா பார்ப்போம். நேற்றைய பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து நல்ல சமிருத்தி ஏற்பட வேணும்னு பிரார்த்திக்கிறாள். இந்த பாசுரத்தை நாம பிரிச்சுனுட்டோம்னால் எது முக்கியமான கருத்து? உத்தமன் பேர் பாடுவது, அதுவே கருத்து. உத்தமன் பேர் பாடுவது, நாம சங்கீர்த்தனம் பண்ணுவது, பகவானுடைய நாமங்களை விடாமல் சொல்லுவது. பேர் பாடி என்று இருக்கிறது இல்லையோ, பேர் பாடு என்றில்லை, பேர் பாடி என்று இருக்கிறது. அப்பனா பேர் பாடி, பேர் பாடினால், பேர் பாடினால் என்னென்ன நடக்கும் தான் பாசுரத்தினுடைய மிச்ச பகுதிகளில் உள்ளது. அந்த மிச்ச பகுதியை ஒரு 4 பாகமா பிரிச்சுனுட்டோம்னா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடுதல் முதல் பாகம். அப்ப பேர் பாடுதல்ங்கிறது முக்கியமான கருத்து. அதுக்கு முன்னாடி ஒரு கருத்து இருக்கு, அதுக்கு பின்னாடி 3 கருத்துக்கள் உள்ளன. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடுதல் அது முன்னாடி இருக்கிற கருத்துன்னு வச்சுப்போம். அதற்கு மேல இருக்கிறது பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம், அது ஒரு கருத்து. திங்கள் மும்மாறி பெருத்து பெய்து அது அடுத்த கருத்து. ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலவத்தி வாங்க குடன் நிறக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து, அது 3ஆம் கருத்து. அப்போ நாளெல்லாம் தீங்கின்றி இருக்க வேண்டும், மும்மாறி பொழிய வேண்டும், நீங்காத செல்வம் நிறைய வேண்டும். இது அப்புறம் இருக்கிற 3 கருத்துக்கள். பேர் பாடிங்கிறதுக்கு முன்னாடி 1 இருக்கு, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடுதல் மட்டும் இருக்கு. ஆனா பேர் பாடிங்கிறதுக்கு அப்புறம் 3 உள்ளது. வெறும் கிரியாபதங்களை மட்டும்தான் நான் இப்ப சொல்லியிருக்கேன். எது வினைச்சொற்கள் உள்ளனவோ, ஓங்கி உலகளந்தான்னு சொன்னால் ஒரு வினைச்சொல் இருக்கிறது. நாடு தீங்கின்றி போக வேண்டும்னால் வினைச்சொல் உள்ளது. திங்கள் மும்மாறி பெய்ய வேண்டும்னால் வினைச்சொல் உள்ளது. நீங்காத செல்வம் நிறைய வேண்டும் என்னால் வினைச்சொல் உள்ளது. பாசுரத்துல முக்கியமா 4 வினைச்சொற்கள். வினைச்சொல்னா கிரியாபதம், கிரியாபதம்னு வடமொழி, வினைச்சொல்லுங்கிறது தென்மொழி. இலக்கணத்தை கொஞ்சம் படிச்சோம்னா பாசுரத்தை இன்னும் நன்னா அனுபவிக்கலாம். இப்ப எந்த பாஷையுமே இலக்கண பூர்வமா நம்ம படிக்கிறதே இல்லை. பாஷைக்கு தேவைங்கிறதுக்காக படிச்சுட்டு போடுறோமே தவிர அதுல இருக்கிற நல்லத்தை நாம நன்னா எடுத்து அனுபவிக்கணும்னால் ஓரளவு வியாக்கரணம் தேவை. சரி, சம்ஸ்கிருத வியாக்கரணம் தான் கஷ்டம், ரொம்ப சிரமம். அதுக்கு திராவிட வியாக்கரணமானு படிக்கணுமே. தமிழ் வியாக்கரணமானு படிப்போம்னா அதுக்கு பாடத்திட்டமே பள்ளிக்கூடத்துல விட்டு போட்டா. அது ஏதோ சில பள்ளிக்கூடத்துல நன்னா சொல்றாளே தவிர மற்ற சமயத்துல பார்த்தோம்னா ஏதோ மேலெழுந்து வரையோ பாஷைங்கிறதே 5வது 8வதோட நின்று போயிடுற நிலைமை. அது நாம நிறைய நாள் படித்தாத்தான் பாஷை நிற்கும். அதுவும் தமிழர்களுக்கு ஒரு ஆபத்து ஏதுன்னா, சம்ஸ்கிருதத்துக்கு அடுத்த கட்டமான பாஷை தமிழ் தான். இல்ல ஏதோ ஆங்கில பாஷை படிச்சுடுறோன்ற மொழியோ, அது இருக்கிறதுலேயே சுலபமான பாஷை. அதை விட ஒன்னும் சுலபமா உன்னை கண்டே பிடிக்க முடியாதுன்னு வச்சுங்க. ஏன்னா ஒன்னும் இல்லையே, இப்போ நமக்கு அன்னைக்கே அவசரமா 4 விருந்தாளிகள் வந்துட்டா அப்படின்னா அன்னைக்கு கூட்டு பண்ணி முடிச்சுட்டோங்கிற மொழியோ. இந்த கூட்டு பண்றாப்புலதான் இந்த ஆங்கில பாஷை. இங்கேருந்து 4 வார்த்தை, அங்கேருந்து 4 வார்த்தை, இங்கேருந்து 4 வார்த்தை, கூட்டியாச்சு, முடிஞ்சு போச்சு. அதுல தப்பு சொன்னாலும் அன்னிலேருந்து அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னுவா. அந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசக்கூடிய பாஷை, குறைச்சலான எழுத்துக்கள். அதனால நம்ம பாஷை நாம் நன்றாக கற்க வேண்டும். ஒருவேளை வேற நிர்பந்தத்துக்காக நீங்க பிள்ளையோ பெண்ணையோ அந்த மாதிரி கற்றுக் கொடுக்காத பள்ளிக்கூடத்துல சேர்த்திருந்தீங்கன்னா கூட தனியாவானு கத்துக் கொடுத்து தான் ஆகணும். தனியா கத்துக் கொடுக்கறதுல மாத்திருபாஷை வர்றது ரொம்பவே துர்லபம். இன்னொரு பாஷையை போய் கத்துன்னு வர்றதுன்னா அதுக்குன்னு வகுப்புக்கு போயிட்டு வந்துருவோம். ஆனா தாய்மொழியை போய் வேற ஒரு வகுப்புல படிக்கணும்னா அதுக்கு மனசு வரவே வராது. ஏன்னா முதல்ல நம்ம பாஷை, மேலும் வீட்டுல பேசுற மொழியோ, அதனால அது தெரியும்னு வேற நம்ம தப்பா புரிஞ்சுட்டோம். போ இந்த பாஷை தெரியறது இல்லை, நாம பேசினா கூட அதனுடைய இலக்கணமே தெரியாது. அதனால இதுல தாய் தந்தையர்கள் தான் ரொம்ப பொறுப்பாக நடந்து கொள்ளணும். இது பல இடத்துல போய் பார்த்ததே, நிறைய பேருக்கு தமிழ் தெரியலன்னா இப்ப 40 வயசுக்கு துன்பப்படுறா. சுவாமி பாசுரம் ரொம்ப நன்னா இருக்குன்னு கேட்டா தோன்றது, புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கலாம்னா தெரியலையே, சந்த சொல்லலாம்னா புரிய மாட்டேங்கிறதே, அன்னைக்கு இழந்துட்டோமே இன்னைக்கு வருமா தெரியலையேன்னு வருத்தப்படுறாளோ இல்லையோ. இந்த பிள்ளைக்கு என்னென்ன பழக்கங்கள் இருந்தா நாளைக்கு இது நன்னா இருக்கும்னு பார்த்து பார்த்து தானே தாய் தகப்பனார் பண்றா. ஒரு பிள்ளை சாப்பிட மாட்டேங்கிறது, இப்ப சாப்பிடாத படிச்சியானா அப்புறம் 50 வயசு ஆச்சுன்னா அப்பவே உனக்கு எல்லாம் ஓஞ்சி போடும், நகர முடியாத வருத்தப்படுவே சாப்பிடு.
அப்படின்னு தாயார் சொல்றாளோ இல்லையோ, அதே போல 40 வயசானா கஷ்டப்படுவே தமிழ் தெரிஞ்சுக்கலன்னா அப்ப பாசுரம் படிக்கணுங்கிற ஆசை வரும், படிக்க முடியாது. அதனால செய்யாதே, இப்ப படி அப்படின்னு அந்த தாயாரும் தந்தையும் சொல்ல வேண்டும். அந்த பிள்ளைக்கு இருக்கிற எல்லாவித முன்னேற்றத்தையும் தான் பெற்றோர் பார்க்கணுமே தவிர, அது படிச்சு சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் வேண்டியதை தாய் தந்தை பார்த்தால் அப்புறம் ஆத்மோஜீவனத்துக்கு ஆறு வழி பார்க்கறது? முதல்ல நமக்கு ஆச்சாரியன் தந்தையும் தாயும் தான். அதனால வெறும் சரீரத்தை மட்டும் பார்க்கறதுக்கு பெற்றோர் அல்ல, ஆத்மாவை பார்த்து பக்தியை வளர்க்க வேண்டியதும் பெற்றோருடைய கடமை தான். பக்தி வளரணும்னால் வெறும் ஆங்கிலம் படிச்சுட்டு பக்தி வளராது. அதுக்கு தமிழ் படிச்சுதான் இருக்கணும், சம்ஸ்கிருதம் படிச்சுதான் இருக்கணும். பாஷையை வையறதுக்காக நான் சொல்லலை, நம்முடைய பிரமாணங்கள் அத்தனை இந்த பாஷையில தானே இருக்கு. நமக்கு எழுதி வச்சிருக்கிற வேதமோ இதிகாசமோ புராணமோ ஆழ்வார் பாசுரமோ பூர்வாச்சாரியர்கள் எழுதி வச்சிருக்கிறதோ மொத்தம் தமிழும் சம்ஸ்கிருதம். அதனால அவசியம் படிக்க வேணும். நடுவில் ஒரு 4 நிமிஷம் ஏதோ வீண் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் வருவோம். ஆக தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து இந்த பாசுரத்திலே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடுதல் 1.